இந்த திருஷ்ய பிரபஞ்சம் ஆய்ந்து அதனோடு இலகும் உண்மையை உணர்வது தானே. இப்ப நீங்க பகவானே நீங்க சொல்றீங்கல்ல தனித்தன்மையை டிராப் பண்றதுங்கிறது, இந்த திருஷ்ய பிரபஞ்சத்தை ஆய்ந்து, திருஷ்யம்னா தெரிகிறது, திருஷ்யம் தெரியப்படுகின்ற இந்த வேர்ல்டை நம்ம டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி ஆராய்ந்து அதனுள்ளே இருக்கக்கூடிய நீங்க சைத்தன்யம் சொல்லக்கூடிய அந்த உண்மையான உணர்வை உணர்வது தானே நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றாரு, பிரபஞ்சத்தை நாம் எதுவும் ஆய வேண்டாம். இந்த காஸ்மாஸ, இந்த யூனிவர்ஸை நீங்க போய் எதுக்கு ஆராயிறீங்க? ஆராய்ஞ்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறார். பிரபஞ்சத்தை நாம் எதுவும் ஆய வேண்டாம், எதனையும் காணும் காண்பான் தனது உண்மையை யாதென தெளிதலே போதும். நமக்கு அந்நியமா இருக்கக்கூடிய, அந்நியமான அந்த நமக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தை போய் ஒன்றும் பெருசா ரிசர்ச் பண்ண வேண்டாம். இந்த பிரபஞ்சத்தை எவன் பார்க்கிறான், எவன் பார்க்கப்படுகின்றான், அவனை நீ யாருன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணனாலே உனக்கு உண்மை தெரிஞ்சிரும் அப்படிங்கிறார். வெளியே ரிசர்ச் பண்ணாத, உள்ள ரிசர்ச் பண்ணு அப்படிங்கிறார். அதனாலதான் காணும் காண்பானும், பார்க்கிறவன் நானா, இப்ப நீங்க எல்லாம் என்ன பாக்குறீங்க அப்படின்னா, நான் பாக்குறேன் அப்படின்னா பாக்குறவன் யாருன்றத கேள்வி கேட்டு உள்ளுக்குள்ள உங்களோட உண்மையை தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா போதும், உண்மை தெரிஞ்சிருங்கிறாரு. திருஷ்ய பிரபஞ்சத்தை ஆயத் தொடங்கினால் மனம் வெளிமுகமாக விரியும். இதான் சொல்றாரு பாருங்க. வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை நீ ஆராய ஆரம்பிச்சேன்னா உன் மனசு வெளிநோக்கியே தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர உள்நோக்கி திரும்பாது. ஏன்னா இந்த ஆன்மீகத்துல நிறைய நமக்கு ஆன்மீகம் சார்ந்த, ஞானம் சார்ந்து இயங்கக்கூடிய பல பேர் நமக்கு தெரியும். அப்போ அதுல ஒருத்தர் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காரு, ரொம்ப நல்ல சயின்டிபிக்கலா ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் பர்சனு. அவருக்கு வேதாந்தமும் தெரியும், இதுலயும் ஒரு சில வருடங்கள் சென்று படிச்சிருக்காரு. அவர் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அந்த பிரெயின், அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி ரிசர்ச் பண்ற அந்த டெக்னிக்கலா ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த சயின்ஸ் இதுவும் தெரியும். அவர் எப்படி இது பண்ணாலும் இந்த வெளியில அவுட்டர் வேர்ல்ட சார்ந்தே இந்த இன்னர் வேர்ல்ட கம்பேர் பண்ணி அதை வச்சு இந்த ட்ரூத்தை அச்சீவ் பண்றதுக்குன்னே ரொம்ப காலமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. மைண்ட் பாடு அவர் வெளிநோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கு. பிராக்டிக்கலா நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள், நான் பார்த்த ஒரு நபர். அப்ப வெளி உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சி அதை வச்சு நான் என்னோட இன்னர் வேர்ல்ட ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு என்லெஸ், அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது போய்கிட்டே இருக்குமே தவிர அது என்னைக்குமே என்னது முடியாது. அதை விட்டுட்டு உள்ளுலகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் உனக்கு கிடைஞ்சிச்சுன்னா அப்படியே வெளி உலகத்துல அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா மொத்தமும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வெளியே ஆராய்ச்சி பண்ண உட்கார்ந்த இடத்துல இருந்தே அஸ்ட்ராலஜி சொல்றாங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்தே பஞ்சாங்கம் எழுதுறாங்க. ஏன்? அவங்க உள்ளுலகத்துல ஆராய்ச்சி பண்ணி அதுல கண்டுபிடிக்கிற பதில் வெளி உலகத்துக்கு அப்படியே என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. அப்ப நாம் உள்ள உலகத்தை மட்டும்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், நான் யார் என்றுதான் பார்க்க வேண்டும். ஆதலால் எவ்வித ஆராய்ச்சியும் இன்றியமையாமை தனது உண்மையை ஒருவன் ஆய்ந்து உணர வேண்டும். அதான் சொல்றாரு, வெளியே ஆராய்ச்சி பண்ணாத, உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணு. என்னன்னா ஒரு பிரச்சனை இதுல, வெளியே ஆராய்ச்சி பண்ண நம்ம மனசு அந்த வெளியில இருக்க பொருள் மேல ஓட 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 நம்ம எண்ணம் எது சார்ந்து இயங்குதோ அதுல நமக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஒண்ணு இல்ல, ரொம்ப நாள் ஒரு வாரம் நீங்க தொடர்ந்து கார் சார்ந்த விஷயத்த, அந்த காரை பத்தி படிங்க, காரை பத்தி கேளுங்க, நமக்கு கார் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். ஒரு பைக்கை பத்தி படிங்க, எதை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் கண்டினியூஸா நீங்க பண்ணீங்கன்னா அது மேல உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும், அப்புறம் ஒரு கனெக்ஷன் வந்துடும், அப்புறம் அதை சார்ந்து பின்னாடி இயங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த வெளி உலகத்துல எதை சார்ந்து நீங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதோடு நீங்க உங்களை அட்டாச் பண்ணிக்கிறீங்க. திருப்பி அதுல இருந்து உங்களை புல் பண்ண தெரியாம நம்ம அதுலயே மாட்டிக்கிறோம். அதான் பிரச்சனை. நமக்கு அதுல இருந்து எப்படி விட்ரா பண்றதுன்னு தெரியல, நம்ம போய் அட்டாச் மட்டும் பண்ணிக்கிறோம். இப்ப அர்ஜுனனுடைய குமரன் அந்த யுத்தத்துல அந்த என்ன அது சொல்லுவாங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், சக்கராயுதமா ஏதோ ஒரு இது, அதுக்குள்ள உள்ள போயிடுவார், வெளியே வர தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி போயிட்டோம்னா அதுக்குள்ளேயே போய் மெர்ஜ் ஆயிடுவோமே தவிர அதுல இருந்து நம்மளை விட்ரா பண்றதுக்கு நமக்கு தெரியாது. அதனால வெளியே நீ ஆராய்ச்சி பண்ணாத, உள்ள ஆராய்ச்சி பண்ண அப்படிங்கிறாரு. நல்லது.